ஹாய் ஷுகர்ஸ், மீ பிஃபோர் யூ எபிசோட் 16 தான்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன்டா. ஓகேவா? நான் உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. நான் பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. ஓகேவா? ரொம்ப லாங் லீவ் எடுத்துட்டேன்டா. இதுக்கு மேலே எனக்கு லீவே வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நல்லா ரெகுலராக வீடியோ போடுறேன். ஓகேவா? நேற்று வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீ பிஃபோர் யூ அக்கா இன்னும் 16th பார்ட் போடலன்னு சொன்னோன்னே, இல்லையே நான் அதை முடிச்சிட்டேனே அப்படிங்கிற மைண்ட் செட்டப்லேயே நான் இருந்தேன். பட் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணேன். தேங்க்யூம்மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். வெரி 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 தேங்க்ஸ் எனக்கு மென்ஷன் பண்ணதுக்கு. நான் மறந்துட்டேன். ஓகேவா? நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன்னா, உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு அவங்க அம்மாகிட்ட, அதனால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்கள் அப்பாவும் அண்ணாவும் வந்து உங்கள் காலேஜ் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. உங்கள் அம்மா வந்து நல்லா பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கடா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போகும்போது உங்கள் அண்ணி தான், ஏய் வயன் வந்துட்டியா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்கடா. நீங்கள் வந்து உங்கள் அண்ணி கூட அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் ஒரு சோஃபா உட்காருவாங்கடா. அதாவது ஒரு பர்சன் மட்டும் உட்கார்ற மாதிரி ஒரு சோஃபா இருக்கும்ல, சிங்கிள் சோஃபா. அதில் வந்து உங்கள் அண்ணா வந்து உட்காந்துட்டு உங்கள் அண்ணிக்கிட்ட கஞ்சாடையிலே கேட்டுட்டு இருக்காங்க. கீழு கீழு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஞ்சாடையிலே அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் அண்ணி இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பதில் சொல்ல முடியாமல் அப்படியே முழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முழிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி உங்கள் அண்ணாவை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. நீங்கள் உங்கள் அண்ணி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அண்ணி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி கையை பிடிச்சி உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்கடா. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போது உங்கள் அண்ணி வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை வேணா, அண்ணா இருந்துட்டு உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவான்னு கேட்க சொன்னார், அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி வந்து கேட்குறாங்கடா. அப்போது நீங்கள் இருந்துட்டு ஏன் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லவும் அவங்க அண்ணி இருந்துட்டு, அது வந்து திடீர்னு எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், நீ சொன்னதா, அதுதான் டவுட்டு, என்ன எங்கள் அண்ணா ஏதாவது ஒன்று மிரட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி அப்படியே லோ வாய்ஸில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தான் அண்ணி நார்மலாக பேசுங்க நீ அப்படிங்கிறீங்க. அப்போது அவங்க இருந்துட்டு, இல்லை எங்கள் அண்ணா ஏதாவது மிரட்டினானா ஒன்று, ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் இந்த கல்யாணத்தில் பூர்ண சம்மதம். ஓகேவா? எனக்கு உங்கள் அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் உங்கள் அண்ணி வந்துட்டு, சரி ஓகேடா அப்படி படுத்து ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு வெளியில் போயிட்டு உங்கள் அண்ணா அப்படியே சைகை பண்ணி ரூமுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர் இருக்காங்கடா. ஏன்னா 2 டேஸில் உங்களுக்கு மேரேஜ், ஸோ அதனால தான் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சியை எங்கள் அண்ணா ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? நான் எங்கள் அண்ணாக்கிட்டேயும் கேட்டுட்டேன், இப்போ உங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் கேட்டுட்டேன். 2 பேருமே விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புரியுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது உங்கள் அண்ணா இருந்துட்டு, சரி ஓகே, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் சொல்லிடுறாங்க. அப்போ 2 பேரும் பேசிட்டு வெளியில் வரும்போது அவங்க பெரியம்மா தான், என்னடா பண்ணிகிட்ருக்க, பொண்டாட்டி கூட போய் தனியாக ரூமில் பேசிகிட்ருக்க, உன் தங்கச்சிக்கு இன்னும் நாளான்னைக்கு கல்யாணம், இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, நகை எடுக்கல, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா வந்து அவங்க அண்ணாவை பிடிச்சி திட்டுறாங்க. அவங்க கத்துற உங்கள் ரூம் வரைக்கும் கேட்குது. நீங்கள் இருந்துட்டு அப்படியே வெளியில் கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு, என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. நீ சும்மா இருடா, இங்கே பாரு, கல்யாண பொண்ணையும் வந்து கேட்பா அவங்ககிட்ட, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு நகை எடுக்கணும் கல்யாணத்துக்குன்னு உங்ககிட்ட வந்து கேட்கணுமா, வெத்தலை பாக்கு வச்சு கேட்டால் தான் நீ கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை போட்டு அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களா என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் கிச்சன்லேருந்து வந்துட்டு, அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை அப்படியே அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் எந்த கடையில் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் தாம்மா பார்த்துட்டு இருந்தோம் ஆன்லைனில், நான் பார்த்துட்டேம்மா, போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அண்ணா கேட்கவும் உங்கள் பெரியம்மா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ உங்கள் அண்ணா கொஞ்சம் பேக் வாங்குறாருடா. உங்கள் அண்ணி பின்னாடி வந்து அப்படி நின்றுக்கிறாரு. அப்போது உங்கள் பெரியம்மா இருந்துட்டு, சரி எந்த கடை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் வர்றன்னு வச்சு கேட்குறாங்க. நீங்கள் போய் உங்கள் பெரியம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, பெரியம்மா எதுக்கு இவ்வளோ கோவம், எங்கள் அண்ணா அப்படி உங்களை என்ன பண்ணிட்டான், ஒன்றுமே பண்ணல சரியா, நான் வேணா அவங்க ஷார்ப்பாக அவனை வேணா 2 அடி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
அப்போ உங்க பெரியம்மா இருந்துட்டு சிரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. உனக்கு என்ன கலர்ல வெட்டிங் ட்ரெஸ் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப நீங்க வந்துட்டு, "எனக்கா? எனக்கு ம் எனக்கு ரெட் கலர் இல்ல, இல்ல வேணாம். ஒயிட் கலர். ஒயிட் தான். ஒயிட் தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அப்ப உங்க பெரியம்மா இருந்துட்டு, "அச்சோ! என் செல்லக்குட்டி எனக்கும் ஒயிட் தாண்டி எடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரியம்மாவும் சொல்றாங்க. அப்ப நீங்க சிரிச்சுட்டு, "ஓகே பெரியம்மா வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரியம்மா கைய பிடிச்சு இழுக்குறீங்க. அப்போ போய் உங்க அண்ணா கடகடன்னு போய் கார் அப்படியே ஸ்டார்ட் பண்றாருடா. நீங்க, உங்க பெரியம்மா, அண்ணி, உங்க அம்மா, அப்புறம் இன்னொரு கார்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர்றாங்க. அந்த கடைக்கும் போறீங்கடா. அங்க போயிட்டு ஃபுல்லா வெட்டிங் கவுன்ஸா இருக்கு. நல்ல கலர் கலர் கவுன்ஸ் ப்ளூ, ரெட், ஒயிட் அந்த மாரி நெறைய இருக்கு. லைட் பிங்க், பேபி பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவ்ளோ கவுன்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு கவுன்ஸா அப்படியே எடுத்து பார்க்குறீங்கடா. நீங்க ஃபர்ஸ்ட்டு ரெட் தான் எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அதில அப்படியே லைட் லைட்டா அப்படியே ஜம்கீஸ்லாம் வச்சு நல்லா கிராண்டா இருக்கு. அத பார்த்துட்டு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ உங்க பெரியம்மா உங்க கிட்ட வந்துட்டு, "நீ ஒயிட் தானே சொன்ன? ரெட் பார்த்துட்டுருக்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆ இல்ல பெரியம்மா நல்லா இருந்துச்சே! அதான் வந்து பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்போ உங்க அம்மா இருந்துட்டு, "விடுங்கக்கா, அவளுக்கு எது புடிச்சிருக்கோ அத எடுக்கட்டும்." அப்படின்னு சொல்றாங்கடா. உங்களுக்கு வந்து நீங்க அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த ஏரியாவே அப்படி சுத்தி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்க கண்ல ஒரு ட்ரெஸ் தட்டுப்படுதுடா. லைட் பேபி பிங்க் கலர்ல, ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி கலர்ல வந்து ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது. நீங்க அத பார்த்துட்டு, "இவ்ளோ அழகா இருக்குல்ல!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெரியம்மா தான் ஒரு ஒயிட் கலர் கவுன் எடுத்துட்டு வந்துட்டு, "ஏய் வயன் இங்க பாரு! இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நீங்களா அந்த பேபி பிங்க் ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கு பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப அவங்க இருந்துட்டு, "ஓ! இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸையே கொண்டு போய் அந்த பில் போடுற இடத்துல, "இது என்ன ரேட்டுன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு இது வந்து ஒரு ரேட் வந்து சொல்றாங்கடா. ஆனா நீங்க வந்து அந்த பேபி பிங்க் அந்த அந்த ட்ரெஸ்ஸையே வந்து பார்த்துட்டே நின்னுட்டுருக்கீங்க. அப்ப வந்து அவங்க அண்ணா தான், "ஒயன்மா என்ன பெரியம்மா இங்க ட்ரெஸ் பில் போட்டுட்ருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்களா, "என்ன பில் போடுறாங்களா? நான் ட்ரெஸ்ஸையே பார்க்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்க அண்ணா வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னம்மா சொல்ற? உனக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டோம், பில் போடுறேன் அப்படின்னு பெரியம்மா சொல்லிட்டு போனாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா வந்து கேட்குறாங்கடா. அப்ப நீங்க இருந்துட்டு, "என்ன? அச்சச்சோ! இந்த கடையில பில் போட்டாங்க. மாத்த கூட முடியாது. ஆனா அந்த ட்ரெஸ்ஸ நான் பார்க்க கூட இல்லண்ணா. எங்க நான் ட்ரெஸ்ஸு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப உங்க அண்ணா கடகடன்னு போயிட்டு அந்த பில் போட போயிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு, அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வராருடா. "ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் குடுங்க. ஒயன் வந்து இந்த ட்ரெஸ்ஸ ட்ரையல் பார்த்துட்டு குடுக்குறாளாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. பெரியம்மாவா, "டேய் டேய் நான் அவகிட்ட காமிச்சிட்டேன்டா. சூப்பரா இருக்குன்னு சொன்னாடா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. "அம்மா இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். அவ ட்ரையல் பார்த்துட்டு வரட்டும். நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே வாங்கிட்டு வராங்கடா. அது வந்து எப்படின்னா, ஃபுல் கவர்டா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஒரு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கோட்லாம் ஒரு ஜிப் போட்ட மாரி ஒரு பேக் மாரி வச்சிருப்பாங்கடா, அந்த மாரி அந்த கவுனுக்கும் வச்சிருக்காங்க. அதுலருந்து அவங்க அண்ணா வெளிய எடுத்து காமிக்கிறாங்கடா. அது வந்து பழைய மாடல் ட்ரெஸ்ஸு. அந்த காலத்துல போடுற மாரியான ட்ரெஸ்ஸஸ் தான் அது. அத நீங்க பார்த்துட்டு, "அண்ணா இதுவா? பாட்டி போட்ட மாரி இருக்குண்ணா" அப்படிங்கிறீங்க. அப்ப உங்க அண்ணா இருந்துட்டு, "ஆமால்ல?" அண்ணா, "ஆமாவா? இல்லையா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஆமாடா" அப்படின்னு சொல்றாங்க உங்க அண்ணாவும். அப்படியே 2 பேரும் திரும்பி உங்க பெரியம்மாவ பார்க்குறீங்க. "பெரியம்மா" அப்படிங்கிறீங்க. "என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல என் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா? இல்ல உங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுதானே எனக்கு தங்கச்சிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பெரியம்மா. இது பழைய மாடல் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணாவும் சொல்றாங்கடா. அப்போ நீங்க தான், ஆமா" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க பெரியம்மா பார்த்துட்டு, "சரி ஓகே. வேற ட்ரெஸ் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கடா. அப்ப நீங்க உங்க பெரியம்மா கூப்பிட்டு, "இந்த கடையில பில் போட்டாச்சுன்னா வேற ட்ரெஸ் மாத்தி குடுக்க மாட்டாங்க பெரியம்மா. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. பில் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கரெக்ட்டா காமிச்சுட்டு, அப்புறம் போங்க பெரியம்மா" அப்படிங்கிறீங்க. "சரி, சரி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்கடா. அப்ப நீங்க தான், "அண்ணா
நல்லபடியா நம்ம 2 பேரும் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிர்லாம்ண்ணா, வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா கைய பிடிச்சு நீங்க ஒரு சைடு இழுத்துட்டு போறீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து அந்த ட்ரெஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, பேபி பிங்க் கலர் ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸ வந்து எடுத்துட்டு போறாங்க. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி அந்த பேபி பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது ஒரு சேல்ஸ் கேர்ள் எடுத்துட்டு போறத பார்த்துட்டு, "இது எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்க பின்னாடியே வந்துட்டு, "அ இத எங்க எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "இல்ல மேம், இது வந்து நேத்து ஷோகேஸ்ல போட்டது. ஸோ இத வச்சுட்டு வேற ட்ரெஸ் வேர் பண்ண போறோம். இந்த முன்னாடி இருக்க பொம்மைக்கு வந்து வேற ட்ரெஸ் வேர் பண்ண போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்படிங்களா? அப்படியா? ம். சரி, ஓகே. இது என்ன ரேட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க இருந்துட்டு, "மேம், இந்த கடையிலேயே பெரிய ஹையஸ்ட்டான ரேட்ல தான் இந்த ட்ரெஸ் இருக்கு. ஸோ இதான் மேம் ஹையஸ்ட். இதுக்கு மேல இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இப்போ ஹையஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கடா. அந்த கவுன கொண்டு வந்து மாட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே வாயடிச்சு போயிடுறீங்க. ஏன்னா, அது அவ்ளோ பியூர் ஒயிட்டு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஓகேவா? மேலெல்லாம் நெட்டட் கை, அந்த ஷோல்டர் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டட் அப்படியே ஃப்ளவரா இருக்கு. ஒயிட் கலர் ரோஸ் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு. அந்த செஸ்ட்லருந்து கீழ ஸ்டொமக் வரைக்கும் அந்த மாரி இருக்கு. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெட்டட்ல அங்க, இங்க வந்து பேர்ல்ஸ் இருக்கு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா ஸ்டோன் வச்ச மாரி இருக்கு. உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தோன்னா அவ்ளோ புடிச்சிருதுடா. நீங்க அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டுருக்கீங்க. உங்க அண்ணா வந்துட்டு, "என்னடா இந்த ட்ரெஸ் ரொம்ப புடிச்சிருக்கோ?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "ம். ஆமாண்ணா. சூப்பரா இருக்குல்ல?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ம். குட் செலக்ஷன்" அப்படிங்கிறாரு. ம். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டுருக்கீங்க நீங்களும் உங்க அண்ணாவும். அப்போ உங்க பெரியம்மா பின்னாடி வந்துட்டு, "ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா, "பெரியம்மா அதெல்லாம் விடுங்க, இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரியம்மாவ கூட்டிட்டு போய் இங்க நிறுத்துறீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, "ஏய் வைனா, அப்படியே தேவதை மாரி இருக்கு வைனா" அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க பார்த்துட்டு, "ஆமால்ல பெரியம்மா" அப்படிங்கிறீங்க. "இத நீ வேர் பண்ணிட்டு வா பாப்போம்" அப்படின்னு சொல்றாங்கடா. நீங்களும் போய் அந்த ட்ரையல் பார்த்துட்டு வர்றீங்க. உங்க அண்ணாவும், பெரியம்மாவும் பார்த்துட்டு, "ஐயோ! வயனா" அப்படிங்கிறாங்க. "பெரியம்மா நல்லா இருக்கா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "சூப்பரா இருக்க" அப்படிங்கிறாங்க. உங்க அம்மா வந்து பார்த்துட்டு, உங்க அம்மாவுக்குலாம் அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருது. அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, நீங்க அந்த ட்ரெஸ்ஸையும் பில் போடுறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு, "ஓகே மேம், பில் போட்டாச்சு" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு, "அந்த ஜுவல் ஷாப் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க, "எங்களோடது இருக்கு மேம். டாப் ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க மேல போய் பார்க்கறதுனா பாருங்க. இந்த பேக் இங்கேயே இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. நீங்க வந்துட்டு, சரி, ஓகே" அப்படின்ட்டு நீங்க 4 பேரும் வந்து அப்படியே மேல போறீங்கடா. மத்த கூட வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்க பக்கத்துலயே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க. நீங்க மேல போய் ஜுவல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ஒருத்தர் அப்படியே அந்த ஜுவல் லைனா பார்த்துட்டு வருவாங்கல்ல, அந்த மாரி பார்த்துட்டு வரும்போது, நீங்க லாஸ்ட்டா வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி உங்க அண்ணா, அம்மா போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து பெரியம்மா போயிட்டுருக்காங்க. நீங்க தான் லாஸ்ட்டா வந்துட்டுருப்பீங்க. அப்போ உங்க கைய புடிச்சு ஒரு ரூம்குள்ள இழுக்குறாங்க. அப்ப நீங்க "யார்ரா அது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. "ஜிமின் தான்." நீங்க அவர பார்த்துட்டு, "ஜிமின், நீங்க என்ன பண்றீங்க இங்க?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "அதுவா, உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலான்னு வந்தேன். பட் நீயே செலக்ட் பண்ணிட்ட. அதனால தான்" அப்படிங்கிறாரு. "என்ன?" அப்படின்ட்டு கேட்குறேன். "ம். ட்ரெஸ் செலக்ட் பண்ணலான்னு வந்தேன். பட் நீயே எனக்கு புடிச்ச ட்ரெஸ் எடுக்கும்போது நான் வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல" அப்படிங்கிறாரு. "நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ம். பார்த்தனே" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இருந்துட்டு, "எப்போ?" அப்படின்ட்டு "அதெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. இப்ப இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இங்க இதுக்கு வருவாங்க ஜெமினா. ஜுவல் எடுக்க தான் வந்திருக்கேன்." "இப்ப என்ன பண்ணணும் உனக்கு?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்ப ஜிமின் இருந்துட்டு, "நான் உனக்கு ஒரு ஜுவல் வாங்கியிருக்கேன்டி. ப்ளீஸ் அத வாங்கிக்கோ" அப்படிங்கிறாரு. "ஜிமினா, இது என்ன கம்மி ரேட்டா? என் ஃப்ரெண்டு வாங்கி குடுத்தான்னு சொல்லி வாங்கிக்கிறக்கு. இது எவ்ளோ காஸ்ட்லியா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப ஜிமின் வந்து அந்த நெக்லஸ் எடுத்து காமிக்கிறாருடா. அத நீங்க பார்த்துட்டு, "ஜெமினா, சத்தியமா என்னால முடியாது. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தியா இல்லையா நீ?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஆ, ஆமா, ஹையா தான் இருக்கு. பட் அந்த ட்ரெஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்டி" அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு, "முடியாது, முடியாது, முடியாது. என்னால முடியவே முடியாது. எங்க பெரியம்மா வேற வந்திருக்காங்க. என்ன உரிச்சு உப்பு தடவிருவாங்க. என்ன விடு ஜெமினா" அப்படிங்கிறீங்க. அப்போ வெளியில இருந்து பெரியம்மா வந்து திரும்பி பார்க்குறாங்க. உங்கள பின்னாடி காணோம். அப்பவே கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. "ஏய் வயனா, வயனா எங்க போன? அச்சச்சோ! புள்ளைய காணோமே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடுறாங்க. அப்போ
முன்னாடி போயிட்டுருந்த உங்க அண்ணாவும், அம்மாவும் உங்க கூட வந்துட்டு, "என்ன பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு, "ஏய் புள்ளைய காணோம் பாரு" அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்குதுடா. அவங்க 3 பேருமே "வயன், வயன் எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க இருந்துட்டு ஜிமின் கிட்ட, "ஜிமின் பெரியம்மா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ! நான் போறேன் விடுங்க" அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின் உங்க கைய பிடிச்சுட்டு, "முடியாது" அப்படிங்கிறாரு. "ம்ஹ்ம். நான் போணும் ஜிமின் ப்ளீஸ்" அப்படிங்கிறீங்க. அப்ப ஜிமின் இருந்துட்டு, சரி ஓகே போ" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய விட்டுட்டு அப்படியே உங்கள மொறச்சு பார்த்துட்டுருக்காரு. நீங்க இருந்துட்டு, "ஜிம்மி, ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். நான் போயே ஆகணும் ஜிமின்" அப்படிங்கிறீங்க. "ம் போ. நான் இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. பார்த்துக்கிறேன் உன்ன" அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க வந்துட்டு, "சரி ஓகே. சாரி. கோச்சுக்காத ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஓடி போய் உங்க பெரியம்மாட்ட, "இந்தா வந்துட்டேன் பெரியம்மா" அப்படிங்கிறீங்க. "ஏய் எங்கடா போன? கல்யாண பொண்ணு இப்படிலாம் தனியா போக்கூடாது" அப்படிங்கிறீங்க. "பெரியம்மா நான் ரெஸ்ட் ரூம் போனேன் பெரியம்மா" அப்படிங்கிறீங்க. உங்க பெரியம்மா வந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி, சரி. ஓகே, ஓகே. அதுக்கு போறதுனால துணைக்கு ஒரு ஆள் கூட்டிட்டு போணும்" அப்படிங்கிறாங்க. "ஐயோ! பெரியம்மா உங்க தொல்ல தாங்க முடியல பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா கிட்ட போய் நின்னுட்டு, "அண்ணா ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்க பெரியம்மாவ கூட்டிட்டு போணுங்கிறாங்க அண்ணா. ஏதாவது சொல்லி காப்பாத்துண்ணா" அப்படிங்கிறீங்க. அப்ப உங்க அண்ணா இருந்துட்டு, "ஐயோ! இந்த பெரியம்மாக்கு வேற வேலை இல்ல. பழைய பஞ்சாங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு அப்படியே முன்னாடி கூட்டிட்டு போறாரு. அப்படியே போய் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அந்த கடைய விட்டு வெளியில வர்றீங்கடா. அப்ப அந்த சேல்ஸ் கேர்ள் இருந்துட்டு, "மேம் அந்த பிரேஸ்லெட்டுக்கு பில் போட்டாச்சா?" அப்படிங்கிறாங்க. அப்பதான் நீங்க கைய நோட் பண்றீங்க. உங்க கையில வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அத அவங்க பார்த்துட்டு அப்படியே பில் கோட் பண்றக்கு பார்க்குறாங்கடா. ஆனா அதில பில் டேக்கே இல்ல. அத பார்த்துட்டு, "ஓ! இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்ப நீங்களும் ஒண்ணும் புரியாம அப்படியே மண்டைய ஆட்டுறீங்க. "எப்படி நம்ம கைக்கு வந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜிம்மின் வந்து உங்க கைய பிடிச்சது உங்களுக்கு ஞாபகம் வருதுடா. அப்போ ஜிம்மின் தான் வந்து உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் போட்டு விட்டுருப்பாரு. நீங்க அத பார்த்துட்டு, "ஆ நான் இது ஆல்ரெடி போட்டிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு, "ஓகே மேம் நீங்க போலாம்" அப்படிங்கிறாங்க. நீங்களும் அத கிராஸ் பண்ணி வரீங்கடா. அதாவது எத கிராஸ் பண்ணி வரீங்கன்னா, அந்த கடையிலேருந்து வெளியில வரும்போது ஏதாவது திருடிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த சத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு இத வந்து கிராஸ் பண்ணி வர்றீங்க. எந்த சத்தமும் வரல. அந்த சேல்ஸ் கேர்லும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்கடா. நீங்களா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அன்னைக்கு டே அப்படிதான் ஸ்கிப் ஆயிருக்கும். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க அம்மா, அண்ணி, நீங்க 3 பேர் வந்து ஒரு ரூம்ல இருக்கீங்க. நீங்க வந்து உங்க அம்மா மடியில படுத்திருக்கீங்கடா. உங்க அண்ணி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கனால அப்படியே கால் நீட்டி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாவ உங்க தலைய அப்படியே தடவி குடுத்துட்டு, "வேணா இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்டல்ல, இவ்ளோ சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போறல்ல" அப்படிங்கிறாங்க. "அம்மா என்னம்மா?" அப்படிங்கிறீங்க. "ஆமாண்டி இப்பதான் படிச்சு முடிச்சேன். காலேஜ்ல சேர்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போற. ஐயோ! இனிமேல் உன்னை இப்படிதான் பார்க்க போறேனோ" அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்களா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க தானே இருக்கேன். நீ கூப்பிட்டோன்னா சட்டுன்னு வந்துருவேன். ஓகேவா?" அப்படிங்கிறீங்க. அப்போ உங்க வந்து உங்க அம்மா உங்கள எழுப்பி உட்கார வச்சுட்டு, "அது இல்லடா" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்லம்மா. நீ ஃபீல் பண்ணாத. படுத்துக்கோ வா" அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து உங்க அம்மா கூட தான் படுத்துக்கிறீங்கடா. உங்க அண்ணி வந்து ஒரு சைட்லயும், நீங்க சென்டர்ல இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்க அம்மா படுத்துருக்காங்க. உங்க அம்மாவ அப்படியே ஹக் பண்ண மாரி புடிச்சுட்டு தான் படுத்துருக்கீங்க. அப்போ வந்து உங்க அம்மா உங்க தலைய தடவி குடுத்துட்டு, உங்க சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. "என்னம்மா தூங்குமா" அப்படிங்கிறீங்க. அப்போ உங்க அம்மா இருந்துட்டு, "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. கொஞ்சம் சின்ன சின்ன அந்த கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் இருக்கும்ல, அது வந்து செய்றாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே மாமா சீர் செய்றது, அந்த மாரி சடங்கெல்லாம் வந்து செய்றாங்கடா. அப்போ நீங்க இருந்துட்டு, அப்பா எப்படியோ முடிஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு 3 மணி டைம்ல வந்து உட்கார்றீங்க. அப்போ உங்க ஃபோன் அடிக்குது. உங்க ஃப்ரெண்டு தான். "வயனா எங்கடி போன? 1 வீக் லீவ் சொல்லிட்டு போயிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடி?" அப்படிங்கிறா. அப்போ நீங்க இருந்துட்டு, "ஐயோ! நான் மறந்துட்டேன் பாரு. ஏய் நீ லீவ் போட்டுடி ஒரு 2 டேஸ்க்கு காலேஜ்" அப்படிங்கிறீங்க. "எதுக்குடி?" அப்படின்னு கேட்குறா. "ஆ எனக்கு கல்யாணம்டி" அப்படிங்கிறீங்க. "எது? கல்யாணமா?" அப்படின்ட்டு கேட்குறா. "ம் ஆமா. எனக்கும் ஜிம்மிக்கும் கல்யாணம்" அப்படிங்கிறீங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்ட்டு கேட்குறா. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆமாண்டி திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ வந்துரு" அப்படிங்கிறீங்க. "ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. ஆனா எப்போ?" அப்படின்ட்டு கேட்குறா. அப்ப நீங்க வந்துட்டு, "நாளைக்குடி" அப்படிங்கிறீங்க. அவளுக்கா, "ஐயோ! முதல்ல நான் வரேன்டி, அங்க வரேன்டி, அங்க வந்து பேசிக்கிறேன்டி உன்ன" அப்படின்ட்டு சொல்றா. அப்ப நீங்களா, "போச்சு போச்சு வந்து என்ன பாடுபடுத்த போறாளோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு இருக்கீங்க. அடுத்த 1 ஹவர்ல அவங்க அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்துடுறாடா. உள்ள வரா அப்படியே பேக் எடுத்துட்டு. உங்க பெரியம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க.
ஏய் நில்லு நில்லு, யார் நீ? எங்கே வந்துட்டுருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆ நான் 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 வந்து என் பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறிட்டு இருக்கா. நீங்கள் தான் உள்ளேருந்து வந்துட்டு, ஏய் ஜியா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளே வரவா அப்படிங்கிறீங்க. உங்க பெரியம்மா திரும்பி பார்த்துட்டு, "ஓ! உன்னோட ஃப்ரெண்டாடா?" அப்படின்னு கேட்குறாங்கடா. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆமா பெரியம்மா, இவ என்னோட ஃப்ரெண்டு தான் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஜியா கைய பிடிச்சு அப்படியே உள்ள கூட்டிட்டு வர்றீங்க. உங்க ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பீங்கடா. அவ உங்க ரூம்குள்ள வந்துட்டு யாரும் இல்லாத பார்த்துட்டு அந்த பேக்க அப்படியே கீழ போட்டு, "அடி பாவி! நாளைக்கு கல்யாணம்னு இன்னைக்கு தான் இன்விடேஷன் குடுப்பியாடி? இதுதான் ஃப்ரெண்டுக்கு குடுக்குற மரியாதையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப நீங்க தான், "ஏய் அது இல்லடி, ஏதோ டக்குன்னு முடிவாயிடுச்சு. நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. அப்ப அவளா, முடிவாகும் ஆகும். "ஏன்டி ஒரு தடவ சொல்ல மாட்டியாடி? நேத்தே நீ பிரின்சிபல் ஆஃபீஸ்ல போய் இந்த லெட்டர் குடுத்துருக்க 1 வீக் லீவ் வேணும்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு டைம் இல்லையாடி?" அப்படின்ட்டு கேட்குறா. அப்ப நீங்களா, இல்ல ஜியா தெரியாம" அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கடா. அப்போ வந்து உங்க பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. உங்க ரூம்குள்ளாரயே இருக்கும்டா. அந்த டோர் ஓப்பன் ஆகுற சத்தத்த கேட்டு ஜியா அமைதியா நின்னு பார்க்குறா. அவங்க அண்ணி தான் வந்திருப்பாங்க. "என்னம்மா ஏன் சத்தமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வெளியில. அவங்க ஜியாவ பார்த்துட்டு, "இது இது யாரு வயன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்ப நீங்க வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்டு அண்ணி ஜியா" அப்படின்னு சொல்றீங்கடா. அப்ப அவங்க வந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே. உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வெளியில போயிடுறாங்க. அப்ப ஜியா இருந்துட்டு அவங்க கைய பிடிச்சு அப்படியே பெட்ல உட்கார வைக்கிறாடா. உட்கார வச்சுட்டு அவளும் பக்கத்துல உட்காந்துட்டு, "ஏய் இது உங்க அண்ணி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "ம் ஆமாண்டி என் அண்ணி தான்." "ஜிம்மினோட தங்கச்சி அவங்க தானே?" அப்படின்ட்டு "ஏய் ஆமாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லவும், "ஓ! ஓகே, ஓகே. ஆனா அவங்க உன்கிட்ட நல்லா பேசுறாங்க?" அப்படின்ட்டு கேட்குறா. "என்னடி எங்க அண்ணி என்கிட்ட நல்லா பேசுறது என்னடி உனக்கு பிரச்சனை?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "இல்லடி அண்ணியும் நாத்தனாரும்னா சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ உங்க அண்ணி டக்குன்னு உள்ள வந்துடுறாங்கடா. அவ சொல்றத கேட்டுட்டு, "ஏன் அண்ணியும் நாத்தனாரும்னா சண்டை போட்டுதான் இருக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஜியா வந்துட்டு, "இல்ல, இல்லையே, இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறா. "இல்ல, இல்ல பயப்படாத. நானும் என் நாத்தனாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா?" அப்படின்னு வந்து அவங்க அண்ணி வந்து சொல்றாங்கடா. அப்ப நீங்க வந்துட்டு அவங்க அண்ணியோட ஷோல்டர்ல கை போட்டு, "பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ஆமாண்டி, சூப்பர் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் சொல்றாடா. அப்போ நீங்க வந்துட்டு, "ஓகே, ஓகே. இந்தா கூல் ட்ரிங்க்ஸ் குடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்டுருக்கீங்கடா. அன்னைக்கு வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. அன்னைக்கு நைட் ஆனோனே உங்களுக்கெல்லாம் டிஃபன்லாம் குடுக்குறாங்கடா. அப்போ ஜியா வந்து கேட்குறா, "ஆமா அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா டிஷ்ஷு? எங்களுக்கெல்லாம் வேற டிஷ்ஷு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜியா வந்து கேட்கவும், அவங்க அம்மா இருந்துட்டு, "அது வந்துடா எங்க இதில கல்யாண பொண்ணுக்கு மட்டும் வேற டிஷ்ஷா குடுப்போம். அது வந்து தொன்று தொட்டு செய்ற சம்பிரதாயம். ஒரு 2 டேஸ்க்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் 2 டேஸ்க்கு வந்து ஒரு புது டிஷ் குடுப்போம். அதே மாரி கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்லயும் ஒரு டிஷ் குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ ஜியாவா, "ஏய் ஒயினா அது எப்புட்ரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நல்லா இருக்குடி நீ சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. ஜியா கேட்குறீங்க. அப்போ உங்க அம்மா தான், "ஏய் ஏய் குடுத்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய வந்து பிடிக்கிறாங்க. அப்போ ஜியா பார்த்துட்டு, "ஆ என்ன?" அப்படின்ட்டு பார்க்குறா. அப்ப நீங்க தான், "ஏம்மா?" அப்படின்ட்டு கேட்குறீங்கடா. உங்க அம்மா இருந்துட்டு, "ஏய் இது கல்யாண பொண்ணு சாப்பிடுற சாப்பாடு. அவ சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து சொல்றாங்கடா. அப்ப நீங்க வந்துட்டு, "ம்மா என்னம்மா? நல்லா தானே இருக்கு. அவளுக்கு குடுத்தா என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கடா. "ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன்டா. ஆம் க கண்டிப்பா நான் சூன் போடுறதுக்கு பார்க்குறேன். ஏதாவது நான் சொதப்பியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் நான் கன்டின்யூ பண்ணிடுறேன்டா. ஓகேவா? பாய்டா. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க. அங்கங்க வாய்ஸ் லோவாவும், எட்ஜாவும், கம்மியாவும் இருந்திருக்கும். ஸோ மன்னிச்சிடுங்கடா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.